விஐபி கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நடை சாத்திய பிறகும் திறந்த சாமி தரிசனம் செய்த நபர். ஆகம விதிகளுக்கு எதிராக இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் கேள்வி எழுப்பிய நபரின் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரலாகி உள்ளது. கோவை பேரூரில் அமைந்துள்ளது பட்டீஸ்வரர் கோவில். தமிழகத்தின் மிக தொன்மையான மற்றும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாகும். கிபி 2ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டதாக கருதப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் அதன் வரலாற்றுக்கு சிறப்பு சான்றாக விளங்குகிறது. சைவ சமயத்தின் முக்கிய அடிகளாரான அருணகிரிநாதர் மற்றும் கச்சப்ப முனிவர் போன்றவரால் பாடப்பட்ட பெருமை இக்கோவிலுக்கு உண்டு. இங்குள்ள சிற்பங்கள், கல்வெட்டுகள் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்கள் சோழர் கால கலை நுணுக்கத்தை பறைசாற்றுகின்றன. இக்கோவிலின் பிரதான தெய்வங்களான பட்டீஸ்வரரும் மற்றும் பச்சநாயகி அம்மனும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். அண்மையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சேவாக் இங்கு வந்து தரிசனம் செய்தார். மேலும் நடிகர் சூர்யா, நகைச்சுவை நடிகர் யோகி பாபு, நடிகை ஸ்னேகா போன்ற திரைப்பிரபலங்களும் இக்கோவிலின் வரலாற்று சிற்பங்களை அறிந்து பக்தி சிரத்துடன் இங்கு வந்து தரிசித்து சென்றுள்ளனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் முன்னோர்களால் ஆகம விதிகள் படி கோவில் பூஜைகள் செய்யப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். கோவிலில் ஆகம விதிகளின்படி வழிபாடு செய்வது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் கோவிலின் தரிசன நேரம் முடிந்து பூஜைகள் முடிந்த பிறகு கதவுகளை சாற்றி பின்னர் மறுநாள் காலை பூஜைக்கு பின்னர் கதவுகள் திறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் இரவு பக்தர்கள் அனைவரும் சென்ற பிறகு கோவில் பூஜைகள் முடிந்து கருவறை மூடப்பட்டது. பின்னர் நடை சாத்தப்பட்டு இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு விஐபி சென்றுள்ளார். சாத்தப்பட்ட கதவுகளை பாதி திறந்த நிலையில் உள்ளே சென்று பூட்டப்பட்ட கருவறையை திறந்து மீண்டும் அவர் மட்டும் அங்கு சாமி தரிசனம் செய்துள்ளார். இதனை பார்த்த அங்கிருந்த நபர் ஒருவர் உள்ளே சென்று கருவறை பூட்டிய பேருந்து எப்படி அவருக்கு மட்டும் அனுமதி அளித்த சாமி தரிசனம் செய்தார் என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் யாராக இருந்தாலும் பூட்டிய நடையை எதற்கு திறந்தீர்கள், உள்ளே எப்படி அனுமதித்தீர்கள், நாள்தோறும் வரும் பக்தர்கள் யாராவது வந்தால் அனுமதிப்பீர்களா, யார் அவர், எந்த அதிகாரியாக இருந்தாலும் சாமியிடம் என்ன அதிகாரி, இது என்ன விதி, கோயில் சாத்திய பிறகு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார் என கேள்வி எழுப்பினார். அதனை அவர் செல்போன் பதிவு செய்தார். தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இந்துக்களின் கோவில்களில் இதுபோன்ற விஐபிகளுக்கு மட்டும் திமுக ஆட்சியில் ஆகம விதிகள் மீறப்படுகிறதா என்று பக்தர்களிடம் கேள்வி எழுந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துங்கப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்களுக்கார இதெல்லாம் பண்றாங்களா? எந்த ஆபீஸ் சொல்லுங்க அண்ணா. ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லாட்டி நாங்க கோயிலுக்குள்ள உட்காந்துருவோம். திரும்ப சொல்ற, கோயில் விட்டு வெளியில போக மாட்டோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். நீங்க நல்லா இல்ல, உங்களுக்கு மேல அதிகாரி சொல்லுதான் நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுக்கு யார் சொன்னது? எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோயில் என்ன உங்களுக்கு பெரிய இது? வர அரசியலுக்கு எல்லாம் தார வாத்துட்டீங்க. ஒரு நல்ல நாள் கேட்டாலும் நாங்க வந்து சாமி கும்பிட முடியறது இல்ல. ஐயா, நான் தயவு செய்து உங்களெல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரியாரு அப்படியெல்லாம் எல்லாம் நீங்களா விட மாட்டீங்க. தெரியுமா? என்ன ஒருத்தர் காப்பாத்துறீங்களா? நாங்க உட்கார்ந்து பேச பின்னாடி வந்து ஒன்னு இடிச்சிட்டு வந்து சொன்னா உடனே நாங்க வெள்ளார நிக்க கூடாதுங்கிறீங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குறீங்க? பக்தர்கள் இல்லாத ஒண்ணு உங்களுக்கு என்ன இருக்குது?